இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கிற சண்டே மார்க்கெட் தான் வந்திருக்கிறோம். இங்க எதுக்காக நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, நமக்கு ஏதாவது தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருள் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்க எலக்ட்ரானிக்ஸ் பொருள்ன்றது மட்டும் இல்லாம, வீட்டுக்கு தேவையான பொருளையுமே வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க துணி, செப்பல் இது மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா, ரொம்ப சீப்பான ரேட்ல இங்க கிடைக்கும். இந்த சண்டே மார்க்கெட் எங்க நடக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல மரக்கடன்ற ஒரு ஏரியால தான். அது எங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த ஒரு கடையில் நமக்கு ஏதாவது பொருள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பார்க்கும்போது அங்கே எனக்கு ஒரு பேட்டரி ஒன்று இருந்தது. சரி, நிறைய பேர் பேட்டரி கேட்குறீங்க, இந்த பேட்டரி நமக்கு யூஸ் பண்ணலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங் மொபைலோடைய பேட்டரி தான். பேட்டரி வந்து லைட்டாக பல்ஜாக இருந்தது. அதனால சரி, இது நமக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சிட்டேன். பக்கத்துலேயே பார்க்கும்போது மானிட்டர்லாம் நிறைய இருந்தது. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னு கேட்டேன். 800 அப்படின்னு சொன்னார். பார்க்குற கண்டிஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒர்க்கிங் அப்படின்னு கேட்டேன். தெரில தம்பி, நீங்கள் தான் எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்னாரு. சரி, ஓகே, இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது அப்படின்றதால அங்கேருந்து கிளம்பியாச்சு. உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீக் போயில இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கி தரேன். அப்படியே பக்கத்தில் பார்க்கும்போது அந்த பேப்பர் சீலிங் மிஷின் ஒன்று இருந்தது. அதாவது இது வந்து அந்த பிளாஸ்டிக் கவர்லாம் சீல் பண்ணி வச்சுக்கிறது தான். பேட்டரி போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா பேட்டரி எதுவுமே போடவே இல்லை. பார்க்கையில் ரெஸ்ட் எதுவுமே ஃபார்ம் ஆகவும் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. சரி, ஓகே, இது என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்றத நான் அவர்கிட்ட கேட்கவே இல்லை. திரும்ப நம்ம வரும்போது இது இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வச்சுட்டு போனேன். அப்படியே பக்கத்து கடையில் பார்க்கும்போது ஒரு ஸ்பீக்கர் ஒன்று வச்சுருந்தாரு. இது என்ன ப்ரைஸ் அப்படின்னு கேட்டேன். 200 அப்படின்னு சொன்னார். பார்க்குற கண்டிஷன் நல்லா இருந்துச்சு, புதுசாக தான் இருந்தது. இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ள என்னவோ ஆடிட்டே இருந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதுதான் அவர்கிட்ட கேட்டேன், இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். தெரில தம்பி, உள்ளுக்குள்ள என்னமோ ஆடுது கடகடன்னாரு. சரி, ஓகே, இது நமக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். அது பார்க்கறதுக்குமே ஓரளவுக்கு கண்டிஷன் நல்லா இருந்துச்சு. நம்ம இதை எடுத்து வேணா ரீஸ்டோர் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். ஆனால் அது யாரோ பிரித்து பார்த்த மாதிரி தான் இருந்தது. அதனால நமக்கு தேவைப்படாது அப்படின்னு அங்கேயே வச்சிட்டேன். அடுத்த கடையில் பார்க்கும்போது எல்லோ கலரில் என்னமோ ஒரு வாக்கி டாக்கி மாதிரி இருந்துச்சு. இது என்ன அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது வந்து ஒரு எஃப்எம். அதாவது ரொம்ப பழைய ஒரு எஃப்எம். இது ஒர்க்கிங்கில் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கே டவுட்டாக தான் இருந்தது. அதனால சரி, நான் இது ப்ரைஸ் எதுவுமே கேட்கவே இல்லை, அங்கேயே வச்சாச்சு. இன்னொரு கடையில் பார்க்கும்போது நிறைய கீபேட் மொபைலோடைய கேஸ் எல்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னேன். 30 ரூபா 40 ரூபா வரும் அப்படின்னாரு. பார்க்கறதுக்கு எல்லாமே கவரோட கண்டிஷன் நல்லா தான் இருந்தது. இதெல்லாம் ஏதாவது மொபைல் கடையை க்ளீன் பண்ணியிருப்பாங்க போல, அதுலேருந்து வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கடை நம்ம வழக்கமாக வர்ற கடை தான். இவங்க கிட்ட கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்லாம் நிறைய வரும். அதனால இவர்கிட்ட ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். ஒரு போர்ட்டபிள் டிவிடி பிளேயர் ஒன்று இருந்துச்சு. பார்த்தா ஸ்க்ரீன் மாத்திரம் ரொம்ப டேமேஜ் ஆகிருந்த மாதிரி இருந்துச்சு. நான் அதை வைக்கும்போது கீழே விழுந்துருச்சு. ஆனால் அவங்க ஒன்றும் சொல்லலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு எப்பயுமே இந்த மாதிரி எடுத்தவங்க ஒருத்தன் திட்டிடவே மாட்டாங்க. பார்த்து தம்பி அப்படின்ற வார்த்தையோடு சொல்லவே மாட்டாங்க. அவங்க வைக்கும்போது விழுந்திருக்கும் அப்படின்றதுனால அப்படியே விட்டுருவாங்க. அடுத்து இன்னொரு டிவிடி பிளேயர் பார்த்தேன். இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பின்னால் கவர் மாத்திரம் லைட்டாக உடஞ்சிருந்துச்சு. ஆனால் டிவிடி பிளேயராக மட்டும் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஜாய்ஸ்டிக் போட்டு நம்ம இது கேம் விளையாடுறதுக்குமே வச்சுக்கலாம். இது போல டிவிடி பிளேயர் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இது பக்கத்துல இருந்த இன்னொருத்தர் கேட்டு இருந்தாரு, அதனால அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். அடுத்த கடையில் பார்க்கும்போது பிலிப்ஸோடைய ஒரு ரேடியோ ஒன்று இருந்தது. இது பார்க்குற கண்டிஷன் நல்லா இருந்துச்சு. ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டேன். தெரில, நான் வந்தது அப்படியே வச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. என்ன ப்ரைஸு அப்படின்னு கேட்டேன். 300 அப்படின்னு சொன்னாரு. பார்க்குற கண்டிஷன் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஒர்க்கிங்னு தெரியல, அதனால வாங்க வேணாம், ரிஸ்க் எடுக்க வேணாம்னு கிளம்பிட்டேன் அங்கிருந்து. அடுத்த கடையில் பார்க்கையில் நிறைய பூம் பாக்ஸ் இருந்துச்சு இந்த வாரம். இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னு கேட்டேன். 400 500 அப்படின்னாரு. இதெல்லாம் ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டேன். தெரிலண்ணா, இருக்கிற கண்டிஷன் தானா எல்லாமே அப்படின்னாரு. இதுலயே 2 எண்ணம் இருந்தது ஒரே மாதிரி மாடல்ல. ஆனால் கலர் மாத்திரம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நம்ம வேணும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தோம்னா ரெண்டையுமே வாங்கி ஏதோ ஒன்றை ரெடி பண்ணி இருக்கலாம். ஆனால் ரெண்டுமே ஒர்க்கிங்கா அப்படிங்கிறது சரியா தெரியல. அதனால தான் நான் இது வந்து சரி வாங்க வேணாம் அப்படின்னு வச்சுட்டு வந்துட்டேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க, தாராளமாக வாங்கி தரேன் நான்.
அடுத்த கடையில் பார்க்கும்போது ஒரு லேப்டாப் இருந்தது. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 3800 அப்படின்னு சொன்னார். ஒர்க்கிங்லேயே இருந்தது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கிங்கில் தான் இருந்தது. ஆனால் இந்த மாதிரி லேப்டாப் வந்து இவங்ககிட்ட நிறைய வரும். அதனால இந்த வாரம் பார்த்துருந்தேன், ஒரு லேப்டாப் ஒன்று இருந்துச்சு. இவங்ககிட்ட இன்னொரு லேப்டாப் இருந்தது, அது 5000 சொன்னார். அது அந்த பக்கம் இருந்ததுனால நான் அதை வீடியோ எடுக்கல. இதை மாத்திரம் அப்படியே பார்த்துட்டு வீடியோ மட்டும் எடுத்துட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வாரம் நம்ம இந்த ப்ராடக்ட்டை வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் போனேன். ஏன்னு கேட்டால் நம்மள்ட்ட நிறைய மொபைல் சர்வீஸ்க்கு வரும். அப்போ இந்த ஹீட்டர் வந்து என்கிட்ட இருந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால சரி ஓகே, இதை நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் இது ஆல்ரெடி யூஸ் பண்ண மாதிரி இருந்ததுனால தான் நான் இதை வாங்கவே இல்லை. இந்த பால் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் 50 ரூபா 50 ரூபான்னு எடுத்துட்டு இருந்தாங்க. இது எல்லாமே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பால் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனால் ரொம்ப நாள் ஆனதுனால இதை அவங்க சேல் பண்ணணும் அப்படின்றக்காண்டி இந்த மாதிரி எடுத்து சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கடையில் பார்க்கும்போது நிறைய சார்ஜரு, நெட் பேண்டு இதெல்லாம் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 30 ரூபா 40 ரூபா அப்படின்னு சொன்னார். எல்லாமே ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டேன். தாராளமாக ஒர்க்கிங்கில் தான் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. சரி நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது அப்படின்றதுனால அங்கேயே வச்சாச்சு. பக்கத்தில் பார்க்கல பவர் பேங்க்ல இருந்து இதெல்லாம் என்ன ப்ரைஸு அப்படின்னு கேட்டேன். 200 ரூபா அப்படின்னு சொன்னார். நம்ம சப்ஸ்கிரைபர்கள் வந்து நிறையா பவர் பேங்க் கேட்குறீங்க. இந்த மாதிரி பவர் பேங்க்கை வாங்கி நான் உங்களுக்கு கொடுக்கலாம் தாராளமாக. ஆனால் இதில் என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்னு தெரியாது. இதோடைய பேட்டரி எல்லாம் பழசாக இருந்ததுன்னா பேட்டரி பேக்கப் இருக்காது. வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி தரேன். அதுக்கப்புறம் இது ஒர்க் ஆகலை அப்படின்னா என்ன எதுவுமே சொல்லக்கூடாது நீங்கள். இவங்க கிட்ட பார்க்கல ஐஃபோனில் இருந்தது. இந்த ஐஃபோன் 11 ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 11000 அப்படின்னு சொன்னாங்க. பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது ஃபோனுங்க அப்படின்னு. ஆனால் இங்கே தானே இருக்குது அப்படின்ட்டு இந்த ஐஃபோன் 5 எடுத்துக்கு கொடுத்தாங்க. இதோடைய ப்ரைஸ் என்ன தம்பி அப்படின்னு கேட்டேன். 2000 ரூபா அப்படின்னு சொன்ன. அப்படி ஒர்க்கிங்கா தம்பி அப்படின்னா, இல்லைனா பேட்டரி மட்டும் இல்லை, அதனால தான் பேட்டரி என்ன நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்க, 2000 ரூபாய்க்கு என்ன தான் தரேன் அப்படின்னு. அப்படி இது ஒர்க்கிங்கில் இருக்கிறதுனால 2000 ரூபா கொடுத்துருந்தாலும் ஓகே தான். பட் ஆனால் இது ஒர்க்கிங்கில் இல்லாத ஃபோனு, சரிக்கு நம்ம 2000 கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் வேணான்ட்டேன். பக்கத்துலேயே இன்னொருத்தட்ட ஐஃபோன் 6 ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை வாங்கி என்ன ப்ரைஸ் அப்படின்னு கேட்டேன். 6000 ரூபானா அப்படின்னு. அப்படி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்துச்சு. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அடுத்த கடையில் பார்க்கையில ஒரு வாக்மேன் ஒன்று இருந்துச்சு, சிடி வாக்மேன் தான். இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டார். நீங்கள் ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்னா, நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு கையில் கொடுத்துட்டாரு. இதோடைய ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் இது ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் வாங்கியிருந்தேன். கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி வாக்மேன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அதுவுமே ப்ரைஸ் கம்மியாகவே கிடைக்கும். அதே போல் நீங்கள் போகிற ஒவ்வொரு கடையிலையுமே நீங்கள் அவங்கக்கிட்ட நல்லா பேசி பழகிக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நான் 100 ரூபாய்க்கு கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவங்ககிட்ட நல்லா பேசி நார்மலாக இருக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக 100 ரூபாய்க்கு கூட எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க வாங்கின ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படியே அவர்கிட்ட ஆப்பிளோடைய சார்ஜர்லாம் இருந்தது. இது எதோடைய சார்ஜர் அப்படின்றது உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். 2 சார்ஜர் இருந்துச்சு. இது என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னு கேட்டேன். 500 ரூபா அப்படின்னு சொன்னார். என்ன அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னேன். இல்லை நான் வாங்கின ப்ரைஸே அதுதான், அதனால தான் நான் உங்கள்கிட்ட அப்படியே சொல்கிறேன் அப்படின்னாரு. இங்கே யாருக்காவது தேவைப்படுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் நான் இந்த கடைக்கு வந்துட்டு அந்த பேப்பர் சீலிங் மிஷின் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது அங்கேயே தான் இருந்தது. ஏன்னா நான் இந்த வாக்மேனை வாங்கிட்டே வந்துட்டு அவர்கிட்ட இருந்து. அவர் நீங்கள் ப்ரைஸ் கம்மியாக கொடுத்தா மட்டும் போதும், நீங்கள் எட்டு போங்க அப்படின்ட்டாரு. அதனால நான் இதை வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த சண்டே மார்க்கெட் எங்கே நடக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மரக்கடன்ற ஏரியாவில் தான், அதாவது 5 கார்னர் போகிற ரோடு. அடுத்து நம்ம இந்த கடையில் இவர்கிட்ட இந்த பேப்பர் சீலிங் மிஷின் இருந்தது. இதை நான் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா கொடுத்து மாத்திரம் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்கும்போது அது தெரியல அப்படின்ட்டாரு. சரி ஓகே நமக்கு தேவைப்படும் அப்படின்றனால இது வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்படி நம்ம நண்பர் ஒருத்தர் நிறைய கேஜெட் வாங்கி வச்சிருந்தாரு. அவர் ஒரு ஐபேட் ஒன்று வாங்கி வச்சிருந்தாரு. இதோடைய ப்ரைஸ் எவ்வளோக்கு வாங்கினீங்க அப்படின்னா 500 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னாரு. பார்க்குற கண்டிஷன் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் நீங்கள் நேரமாக வரீங்க அப்படின்னா மாத்திரம்தான் இது போல் பொருள்லாம் வாங்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.